நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்குள்ள உங்களோட ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சினீங்களாம். ஸோ உங்களோட கூட இருந்து உங்களோட கஷ்டத்தை பார்த்தவங்களாம். அப்படி பார்த்து ஒரு ஆள் தான் உங்களை ஒருக்காண்டாலும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கக்குள்ளே எப்போவுமே பிள்ளைகளை பற்றியும் உங்களோட அம்மாவை பற்றியும் உங்களோட ஃபேமிலியை பற்றியுமே ஒரு யோசிச்சுட்டே இருப்பீங்களாம். ஸோ இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஸோ இப்படி ஹாப்பியாகவே இருக்கணும் என்று சொல்லி விஷ் பண்ணி இந்த பிறந்த நாளுக்காக உங்களுக்காக சரி நாங்கள் இப்போ கேக் கட் பண்ணலாமா? இங்கே பிரச்சனை இல்லையா? இல்லாட்டி வீட்டில் போய் பிள்ளைகளோட இப்போயும் பாருங்கள் அம்மாண்டா பிள்ளைகளை பற்றி தான் யோசிக்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதுபடி எல்லாமே நடக்கிறதுக்காக உங்களுக்கு போய் விஷ் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினது யாருன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிங்க. சரியா? அப்போ நான் போயிட்டு வரேன். ஓகே, அது நீங்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களோட பேரை சொன்னால் சொல்லட்டுமா, இல்லைன்னா சொல்லவே வேணாமா? அப்போ நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களுடைய விசேஷமான நாள்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அப்படி என்ன விசேஷம்? பர்த்டேயா? எத்தனாவது பர்த்டே? 41. 31 மாதிரி இருக்கிறீங்க, 41 சொல்கிறீங்க. 40 வயசு ஆச்சா? பார்த்தா அப்படி தெரியலையே. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அப்போ நீங்கள் இங்கே வந்து சொந்தமாகவே ஒரு வேறு செய்கிறீங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல. இப்போ திருப்பி போகிற ஐடியா அப்படி ஒன்றும் இல்லையா? அப்படி இங்கே அப்படியே பிள்ளைகளோட இருந்துட்டு என்ன அப்போ யார் கொடுத்து விட்ருப்பாங்க? தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே உங்களோட வீட்டுக்கு ஃபேமிலிக்கு நிறைய தரம் செய்திருக்கிறீங்க சர்ப்ரைஸ். யாருமே இல்லையா ரிலேட்டிவ்ல? சரி, யாராச்சு? என்ன பேர்? இல்லை, அந்த பேர்லையும் இல்லை. ஜெபனேஷ் அந்த பேரில் இல்லை. ஒரு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அப்படி செய்திருப்பாங்களோ? செய்ய மாட்டாங்க. வேறு யாரெல்லாம் ரிலேட்டிவில் வேறு யாருமே இல்லையா தம்பியை தவிர? சரி, நான் வந்திருக்க ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை தரேன். அப்போ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னவாக இருக்குமென்ற ஒரு ஐடியா இருக்கும், யாராக இருக்குமெண்டு. இப்போ இதில் என்ன இருக்குது தெரியாதா? சும்மா கெஸ் பண்ணுங்க. தெரியலையா? என்னவா இருக்கும்? ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க, யாருன்னும் தெரியல. இப்போ கிஃப்ட்டு சரி, ட்ரெஸ் அந்த மாதிரி சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்ன ட்ரெஸ் வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்காண்டு. அந்தளவுக்கு யாருமே க்ளோஸ் ஆகிடலையா? அப்போ வீட்டில் பிள்ளைகள் எல்லாருமே சுகமாக இருக்கணுமா? அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்போ எவ்வளோ காலம் இங்கே வந்து? 6 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக போயிருக்குமே. ஏன்னா காலம் ஃபேமிலியோட பிரிஞ்சிருந்தது தானே. எடுங்க வெளியில் எடுங்க, எடுத்து அப்படியே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேட்சிங்காக இருக்குமா? பிடிச்சிருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? அப்போ யாராக இருக்கும்? கலர் தெரிஞ்சு எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கண்டா. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லையா? சரி, ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோமா? அனுப்பிவிட்டவங்க சொன்னவங்க நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களா? அப்போ ஒருவேளை நீங்கள் எந்த நாட்டில் இருந்த? நீங்கள் கட்டாரில். ஒருவேளை அங்கே யாராவது உங்களோட கூட ஒர்க் பண்ணவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள், யார் யாருன்னு கூட ஒர்க் பண்ணார்கள். ஒருவேளை அவங்களா கூட அனுப்பியிருக்கலாம் தானே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். தெரியலையா? இல்லாட்டி இல்லைன்றீங்களா? குறிப்பிட்டு யாருன்னு சொல்லல. அது அப்படியா? ஒரு நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல பஸ் ஏதாவது அப்படி அரேஞ்ச் பண்ணி அப்படி அனுப்பியிருக்க மாட்டேன். அப்புறம் இங்கேயே இருக்க செட்டில் ஆகி இல்லையா? அவங்களுக்கு செட் ஆகி இல்லையா? திருப்பி போய் தானே ஆகணுமா? நிறைய பிரச்சனை இருக்குன்னு அதான். நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்குள்ள உங்களோட ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சினீங்களாம். ஸோ உங்களோட கூட இருந்து உங்களோட கஷ்டத்தை பார்த்தவங்களாம். அப்படி பார்த்து ஒரு ஆள் தான் உங்களை ஒருக்காண்டாலும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கக்குள்ள எப்போவுமே பிள்ளைகளை பற்றியும் உங்களோட அம்மாவை பற்றியும் உங்களோட ஃபேமிலியை பற்றியுமே ஒரு யோசிச்சுட்டே இருப்பீங்களாம். ஸோ இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கிறீங்க.
ஸோ இப்படி ஹாப்பியாகவே இருக்கணும் என்று சொல்லி விஷ் பண்ணி இந்த பிறந்த நாளுக்காக உங்களுக்காக கொடுங்க. அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ யாராக இருக்கும் உங்களுடைய கெஸ்ஸிங்? அந்தளவுக்கு உங்கள் லாங்குவேஜ் உங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சு செய்கிற அளவுக்குண்டா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட பெயரை சொன்னால் அதை சொல்லட்டுமா? அப்படி தெரியாது இல்லைன்னு சொன்னால் சொல்லவே வேணாமா? அப்படி விட்டுற சொல்ல. வெளியில் இருந்தால் வந்திருக்கு. இல்லை அந்த பேரில் வேறு இல்லையே. அப்புறம் நான் பேர் சொல்லாமலே போயிடுவேன். பிரச்சனை இல்லையா? இல்லை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. என்ன பேர்? புஷ்பா. இல்லை அவங்களும் இல்லை. இன்னொரு ஆளும் இருக்கிறாரு. சரி நாங்கள் இப்போ கேக் கட் பண்ணலாமா? இங்கே பிரச்சனை இல்லையா? இல்லாட்டி வீட்டில் போய் பிள்ளைகளோட இப்போயும் பாருங்க அம்மாண்டா பிள்ளைகளை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பிறந்தநாள் நீங்கள் ஆசைப்பட்டதுபடி எல்லாமே நடக்கிறதுக்காக உங்களுக்கு போய் விஷ் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினது யாருன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிங்க. சரியா? அப்போ நான் போயிட்டு வரேன். ஓகே, அது நீங்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களோட பேரை சொன்னால் சொல்லட்டுமா? இல்லைன்னா சொல்லவே வேணாமா? நீங்கள் 2-3 பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் யாரெல்லாம்? அப்போ இதுக்குள்ளத்துல யாரை கூட சந்தேகப்படுறீங்க? யாராக இருக்கும் இவ்வளவுக்கு யோசிச்சு செய்தது? இல்லையே. அப்போ அனுப்பினவர் கேட்டால் மன வருத்தப்பட போகிறாரே. இல்லை, சுகேன் இல்லை, குலேந்திரன். அவருக்கே 2 பேர் இருக்க. நான் நினச்சேன் 2 பேருமே வேறு வேறு. சுகேனு. நான் நினச்சேன் நீங்கள் சுகேனு இருக்கா சொல்லிக் கொடுன்னு நினச்சேன். வேறு வேறு ஆட்கள் 2. ஒரே ஆள் தான். ஓகே, அவர் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினவர். ஸோ உங்களுடைய இந்த பர்த்டே எதிர்பார்த்தனீங்களா இப்படி வருமெண்டு? ஓகே, அவங்க உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நீங்கள் அங்கே இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ திருப்பி வேற சொல்கிறாங்க. அதே டைமில் நீங்கள் பிள்ளைகளை பிரிஞ்சு ரொம்பவே அங்கே இருந்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களா? ஸோ இங்கே இருக்கிறதும் அவங்களுக்கு சந்தோஷம் தானா? நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்தி இந்த கிஃப்ட்டை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி தானே? ஓகே, அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். சரியா? ஓகேக்கா, அப்போ நாங்கள் சென்று வருகிறோம். சரி தானே? மேடம் ஃபோனில் என்ன கான்டாக்ட் பண்ணி கதைச்சிருப்பீங்க. நீங்களே நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க. நோட் பண்ணியிருக்கீங்க. நினச்சேன் கவனிக்க மாட்டீங்கன்னு. ஓகே ஓகே, சரி ஓகே, கவனம் போயிட்டு வரேன். சரியா?